அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா 1968 வருஷத்துலேருந்து 69லேருந்து 78 வரைக்கும் காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம், தேனம்பாக்கம், கலவை முதலான இடங்கள்லாம் இருந்தா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பல நிகழ்ச்சிகளை பார்த்துன்னு வரோம். சின்ன காஞ்சிபுரத்தில் பெரியவா இருந்தா, அப்படி இருக்கிறதே பெரியவா தரிசனம் கொடுக்கறதுக்கு வெளியில் வரல. வெளியில் கூட்டம்லாம் உட்காந்துட்டு தரிசனத்துக்கு காத்துன்னு இருக்கா. அப்போது பிரபல பாடகி எம்எஸ் அம்மா வந்தா. எம்எஸ் அம்மா வந்து பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா. வந்து பாடலாம் அப்படின்ட்டு எய்தாப்பில் உட்காந்து பாடின்னு இருக்கா. பாட்டு ஆரம்பித்து பாடிகிட்டே இருக்கிறதே வந்த ஜனங்கள்லாம் பாட்டை கேட்டுருக்கு. திடீர்னு பெரியவா உள்ளேருந்து வந்தா. வரத்தையே ஒரு மாதிரி கோபமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. வந்த பெரியவா பாட்டை நிறுத்த சொல்லி உத்தரவு பண்ணா. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னமோ ஏதோ தெரியல, பெரியவாளுக்கு என்ன தெரியல. பாட்டை நிறுத்த சொன்னா. பாட்டை நிறுத்திட்டு எல்லாரும் எந்தன்னு போச்சொல்லு அப்படின்னு விட்டா. பெரியவாளோட இந்த நடவடிக்கை எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஜனங்கள்லாம் தரிசனத்துக்கு காத்துன்னு இருக்கிறதே பெரியவா வந்து சாந்தமாக சந்தோஷமாக தரிசனம் கொடுத்து எல்லாரோட க்ஷேமலாபங்கள்லாம் விசாரித்து பேசிட்டு அப்படி தான் இருக்கிற பெரியவா ஏன் இன்னைக்கு வெளியில் வரத்தையே இவ்வளவு உக்ரமாக வரா, கோபமாக வரா, ஏன் இப்படி பாட்டை நிறுத்துன்னு சொல்கிறா. பாடுன்னா மேலே மேலே பாடுன்னு சொல்லக்கூடிய பெரியவா பாட்டை நிறுத்த சொல்கிறா. எல்லாரையும் இப்போ ஏந்துன்னு போங்கன்னு வேற உத்தரவு பண்ணுறா. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பெரியவா ஒன்று சொன்னாக்க அதை கேட்டு தான் ஆகணும். வேற எல்லாருக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் ஆல்டர்னேட் சாய்ஸ் கிடையாது. சரி, எல்லாரும் அந்தன கலைஞ்சாச்சு. கலைஞ்சா உடனே கைங்கரியம் என்ற ஒருத்தட்ட சொல்கிறா, உக்காண்ட இடத்துலாம் சாணி ஜலம் தெளித்து அலம்பி விடு அப்படின்னா. இது அதை விட என்ன ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரும் தரிசனத்துக்கு வந்திருக்கா, அந்த இடத்த ஏன் பெரியவா சுத்தம் பண்ண சொல்கிறா அப்படின்ட்டு. எதுக்காக இப்படி சொன்னால், என்ன தப்பு நடந்தது, பெரியவாளுக்கு இப்படி கோபம் வர அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தரிசனத்துக்கு வந்து பல பேர் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கார், ஒரு ரொம்ப நல்லவர். அவரோட பேரை சொல்லி பெரியவா சொன்னா, அவன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கான் என்ன பார்க்கறதுக்கு, எதுக்கு இங்கே வந்தான் அவன் அப்படின்னா. ஏன் வரக்கூடாதா அப்படின்னா பெரியவா சொல்றா, அவன் கர்ம பிரஷ்டன், அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், எதிர்க்க வந்தான், இங்கே வந்து என்ன பார்வை அப்படின்னு பெரியவாளுக்கு கோபம். இப்போதான் புரிஞ்சுது, யாரோ ஒருத்தர் அந்த வந்தவரில் ஒருத்தர் கர்ம பிரஷ்டர், அதனால பெரியவாளுக்கு அவரை பார்க்கறதுல இஷ்டம் இல்லை. அதனால அவர் உட்கார்ந்த இடத்தையே சுத்தம் பண்ண சொல்ற அளவுக்கு அவர் என்ன தோஷம் பண்ணினார், என்ன அப்படி கர்ம பிரஷ்டரா ஆனார் அப்படின்னா. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, அவரோட பேரை சொல்லி, அவ தாயார் காலமாயிட்டா, ஆனால் தாயாருக்கு ஒரு காரியமும் பண்ணலை, எப்படி பண்ணணுமோ கிருத்தியங்கள்லாம் பண்ணணுமோ ஒன்றும் பண்ணலை. அப்படி தாயாருக்கு ஒன்றும் பண்ணாதவன் இங்கே வந்து எதுக்கு எங்கிட்ட வந்தான், இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் உட்கார்ந்த இடத்த முதிச்சாலே மற்றவாளுக்கும் பாவம் வரும், தோஷம் வரும். அதனால தான் இப்படி பண்ண சொன்னேன். இப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது பெரியவாளுக்கு இவ்வளவு கோபம் வரத்துக்கு காரணம் என்னங்கிறது. பெரியவாளுக்கும் கோபம் வருமா அப்படின்னா, ஞானிகளுக்கெல்லாம் கோபம் வருமானா கோபம் வரும். எதுக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னார். தர்ம விரோதமாக உலகத்தில் இருக்கிறவெல்லாம் காரியங்கள் பண்ணினாக்க அப்போ கோபம் வரும். ஏன்னா அவளுக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அப்படின்னு தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நிலைநாட்டுறதுக்கு தான் அவள் இங்கே வந்திருக்கா, அவதாரம் பண்ணி வந்திருக்கா. அப்படி இருக்கிறதே தர்ம விரோதமாக நடந்தால் அவளால், சாஸ்திர விரோதமாக நடந்தால் அவளால் டாலரேட் பண்ண முடியாது, கோபம் வரும். குழந்தைகளுக்கு மேலே தாயார் கோபம் வருதுன்னா, எப்போ குழந்தைகளை தானே வசம் பண்ணினா, தப்பு பண்ணினா கோபம் வரத்தான் வரும், அடிக்கத்தான் அடிக்கிறா. அதை போல தான் ஈஸ்வரனுக்கும் ஞானிகளுக்கும் கோபம் வரலாமான்னா வருது. எப்போ அப்படின்னா, நாம தர்ம விரோதமாக நடந்துக்கிறதே. அவர் வந்த ஒருத்தர் தன்னோட தாயாருக்கு எந்த காரியமும் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் அவளை கேட்டால் சொல்லுவா, இதனால் பண்ணலை அதனால பண்ணலை அப்படின்னா. இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது, இப்படி இல்லை அப்படின்னு அதுக்கு நாம் சொன்னோம்னா, எதனா காரணம் சொன்னோம்னா, நாம் ஏதோ இதை தட்டி கழிக்கிறதுக்கு சால்ஜாப்பு சொல்கிறோம் அப்படின்னு தான் அதில் தீர்மானம். அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத அளவுக்கு காலம் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலம் மாறி போனால் கூட நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா
இந்த மாறின காலத்திலையும் இன்னமும் விடாத அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா இருக்கத்தான் இருக்கா. பல பேர் வீட்டில் பார்க்குறோம். இது ஏன் சரி, அவ அம்மாக்கு அவர் பண்ணினார் பண்ணல, பெரியவாளுக்கு இதில் என்ன கோபம் வரலாம்? பெரியவா சொல்லலாம், ஆஸ் எ குரு இதெல்லாம் தப்புப்பான்னு நம்மளோட அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு நமக்கு எடுத்து சொல்லலாம். நம்ம சொல்லியும் கேட்கல அப்படின்னா அதுக்காக எதுக்கு ஓச்சுக்கணும் பெரியவா? சரி கேடு விட்டு போட்டு மாட்டேன்னு விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா விட முடியல. காரணம், இப்போ நாம் பண்ணாததுனால அவருக்கு பின்னால என்னென்ன பலன்கள் வரும், அதனால பாதகம் என்ன ஏற்படும் அப்படிங்கிறத நினைச்சு அவ கவலைப்படுறா. அந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவனா இருக்கிறதுனால, ஐயோ இப்படி அஜ்ஞானத்துல இன்னைக்கு இவா பண்ணாத இப்படி விட்டுறாளே, இதுக்கு பிற்காலத்துல இது மாதிரி விளைவுகள்லாம் வருமே, அப்போ இவா கஷ்டப்படுவாளே, ஃபீல் பண்ணுவாளே, அப்பவும் இதே பிரிவாள்கிட்ட தானே வரப்போறா, இதே ஈஸ்வரன்ட்ட தானே போய் என்னோட கஷ்டத்தை போக்குன்னு பிரார்த்தனை பண்ண போறோம். அதனால முன்னால தப்பு பண்ண முடியுமா ஒரு பிரமேயத்தை வச்சு அந்த தப்பு பண்றதே அதை நாம திருத்தாத இருந்துட்டு பின்னால ஏதோ அவ சிரமப்படுறதே அதுக்கு பிரார்த்தனை பண்ணதே அனுகிரகம் பண்றதை விட இந்த தப்பு பண்ணாத காப்பாத்துறது, அங்கேயே தடுத்து நிறுத்திடுறது அப்படிங்கிறது தான் ஒரு சத்குருக்கு அழகா இருக்கிறதுனால பெரியவா அப்படி சொன்னா. அதனால தான் அவளுக்கு அப்படி கோபம் வந்தது. இது தர்ம கோபம், தர்மத்துக்காக கோபம். கோபமே இப்படி வர கோபமே என்னென்ன அனுகிரகம் தான். நமக்கெல்லாம் கோபம் வந்ததுன்னா நாம ஒருத்தர் மேல கோச்சுன்னா அவளுக்கு ஏதோ கெடுதல் வருது, பாதகம் வருது. ஆனால் ஈஸ்வரனான குருநாதரான பெரியவாளுக்கு கோபம் வந்ததுனால் அதுவே ஒரு அனுகிரகமா இருக்கு. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்னு வேதமே அப்படித்தானே சொல்றது. ருத்ரனே, ருத்ரனுக்கு நமஸ்காரம், ருத்ரனோட கோபமே நமஸ்காரம் அப்படின்னு. ருத்ரனுக்கு கோபம் அப்படின்னா எதுக்கு கோபம் வரணும்? அந்த கோபமே எவ்வளவு பெரிய அனுகிரகம் அப்படின்னு தெய்வத்துங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவா ரொம்ப வியாக்கியானம் பண்றா, விவரிக்கிறா. அதே தான் இங்க, அது அருட்கோபம், அவ்வளவுதான். அவளுக்கு வேற ஒன்றும் பொறாமையினாலேயோ போட்டியினாலேயோ வெறுப்புனாலேயோ ராகத்வேஷங்கள்னாலேயோ வர கோபம் இல்லை. அருட்கோபம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கே. தியாகராஜ சுவாமியிடம் சொல்றாரு, சரச சாமதான பேத தண்ட சதுரா அப்படின்னு ராமரை சொல்றார். நீ எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி பார்த்தங்கிற ராவணன்ட்ட அவனை நேர்வழி கொண்டுறதுக்கு ஹிதவு மாட்டலந்தோ பாக பலிக்கி தீவி சதமுகான் அயோத்தியா நித்தினுண்டு திவி நத சகோதரனி ராஜு ஜேசி, அப்புறம் என்ன பண்ண ஹதமு ஜேசி, இப்படி என்னெல்லாமோ சாமதான பேதம் அப்படின்னு எல்லா வழியிலும் முயற்சி பண்ணி பார்த்தா எதுக்கும் அவன் மசி இல்லைன்னு கடைசியில வதம் பண்ண முடியுமா ஆச்சு அப்படின்னு தியாக பிரம்மம் சொல்றாப்புல, இதுல எல்லாத்துலயும் நீ நாலுத்திலையும் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்றாப்புல தான் எந்தெந்த சமயத்துல யாராட்ட எதை காமிக்கணுமோ அதெல்லாம் காமிச்சுதான் ஆக வேண்டியிருக்கு. அப்படிதான் இங்க இவர் பெத்த தாயாருக்கு தான் பண்ண வேண்டிய கடமை. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறார்? அம்மாக்கு ஒரு பிறந்தத்திலேருந்து வளர்ற வரைக்கும் இந்த அப்பா அம்மா என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கா, அவளுக்கு நம்ம வேற என்ன செய்ய போறோம்? இது ஒரு நன்றிக்காக தானே. இந்த நன்றி கடனை கூட செலுத்துறதுக்கு நன்றி என் நன்றி கொன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை அப்படின்னு சொல்றார். யாருக்கு வேணாலும் கதி உண்டு, என்ன தப்பு பண்ணினும் கதி உண்டு, ஆனா செய் நன்றி மறந்தவனுக்கு மட்டும் கதியே இல்லை அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றார். அந்த அளவுக்கு நாம நன்றி மறக்கலாமா? அதுக்காக தான் சாஸ்திரம் இப்படி சொல்றது. அதை பண்ணலன்னு பெரியவாளுக்கு அப்படி கோபம் வந்தது. பல பேருக்கு பார்க்குறோம், பல பேர் இந்த இதுக்கு கர்மாக்கள்லாம் பண்ணணுமா, இனிமேல் சாத்தம் பண்ணணுமா, தர்ப்பணம் பண்ணணுமா, இதெல்லாம் உடனே அவள்லாம் எய்தாப்புல இருக்காளா, கேட்கிறாளா, அவ எங்க இருக்காளோ என்னெல்லாமோ நாம குயுக்தியில விதண்டாவாதம் பண்றோம். பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம்லாம் பண்றோம். நமக்கு இருக்கிற இந்த அறிவும் நமக்கு இருக்கிற இந்த யோஜனை இதெல்லாம் சொன்ன ரிஷிகளுக்கும் இருந்திருக்கும், நிச்சயமா இருந்திருக்கும். நம்மளை விட அவ அறிவில எங்கேயோ மலையில தான் சிகரமா தான் இருந்தா. அந்த அளவுக்கு நாம ஒத்துக்கலைன்னா கூட, அவ ரொம்ப கெட்டிக்காராளா இருந்தான்னு ஒத்துக்கலைன்னா கூட நம்ம அளவுக்கான இருப்பாளோ இல்லையோ, இல்ல நாம என்ன நினைச்சுருக்கோம், நம்மளை விட முட்டாளா நினைக்கிறோம். அதுதான் அங்க பெரிய தப்பு. நமக்கு தோன்ற இந்த நினைப்பு அவளுக்கும் தோணி இருக்கலாமே. அப்படி இருந்தும் அவ ஏதோ சொல்லியிருக்கா அப்படின்னா அப்போ நாம புரிஞ்சுக்கணும், இதையும் மீறி நம்மளோட அறிவுக்கும் எட்டாத ஏதோ ஒண்ணு இருக்கு விஷயம் அப்படிங்கிறதுல நாம முதல்ல தீர்மானம் இருக்கணும். இது சௌரியம். சில பேர் பார்த்தீங்கன்னா சௌரியப்படலை அப்படின்பா, இது பண்ணலம்பா, என்ன இல்லாமோ. அதாவது நாம ஒரு விஷயத்த ஒரு அனுஷ்டானம் பண்ணாததுக்கு, ஒரு நல்லது பண்ணாததுக்கு, தர்ம வழியில போகாததுக்கு காரணங்கள் பல சொல்லலாம். நாம அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆங்கிள் அவ சொல்றதை பார்த்தா ரொம்ப நியாயம் மாதிரியே தான் அது பேசுவா. ஆனா அது நியாயம் இல்லை, பண்ணித்தான் ஆகணும். அப்படின்னா எப்படி சட்டமா நமக்கு சொல்லிக்கோ, இதெல்லாம் சட்டம்னா சொல்லியிருக்கு. சாஸ்திரம்ங்கிறதே ஒரு சட்டம் தான். அதை நாம அது கடமையே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சௌரியம் இருக்கோ சௌரியப்படலையோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது. சில பேர் பார்த்தா
எனக்கு சாதம் பண்ணணும்னு ஆசையாக தான் சார் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் சம்சாரம் ஒத்துக்க மாட்டேங்கிறா, எங்கள் வீட்டில் இடம் இல்லை, எனக்கு இல்லையா புகை எனக்கு சரியா புகையை ஒத்துக்க மாட்டேங்கிறது, இப்படிலாம் என்னெல்லாமோ பார்த்தீங்கன்னா பல பேர் பல காரணங்கள் சொல்கிறத நாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரமே நமக்கு யாராருக்கு என்னென்ன முடியும், இதெல்லாம் பண்ணு, இதை முடியாதவாளுக்கு என்னென்ன பண்ணுன்னு அதுவே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் புகையில உட்காந்து பண்ண முடியலையா, இல்லை எனக்கு ஏதான சரீரத்தில் அசௌரியம் இருக்கா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்கிறது, இவா கையிலால தர்ம பில்லை வாங்கிட்டு இன்னொருத்தர் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இவாளுக்கு மேல ஆல்டர்னேட் ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி பண்ணலாமே. அப்படியும் இல்லாத அதுக்காக எனக்கு புகை ஆகாது, என்னால் உட்கார முடியாது, எங்கள் வீட்டில் சௌரியம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சௌரியம் இல்லையா இன்னொரு இடத்துல போய் பண்ணுறது. இப்படி இதுக்கு ஏதானும் பண்ணி எப்படியான இது பண்ணணுங்கிறதுல தான் நமக்கு தீர்மானம் இருக்கணுமே வழிய அதுக்காக இதை விட்டுடுறது பரவாயில்ல அப்படின்னு அதை ஒரு சகஜமாக எடுத்துட்டாக்க அதுதான் பெரிய தோஷம். அதுதான் கர்ம பிரஷ்டனாயிடும். அது ரொம்ப மகா தப்பு. அதனால எப்பாடுபட்டானு எக்காரணத்துக்கு பட்டானு நமக்கு முடியல அப்படின்னாலும் ஒரே பஞ்சமாக இருந்தால் கூட நாடே தலைவரிச்சாடி பஞ்சமாக இருந்தால் கூட எத்தையானும் எடுத்து சாப்பிட்டு நம்ம வயிற்ற ஒப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. அது போல தான் இதெல்லாமும் எப்பாடுபட்டாலும் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல பெரியவா ரொம்ப தீர்மானமாக இருந்தால் அதை வலியுறுத்தி திருப்பி திருப்பி சொன்னால் அது எதுக்காக சொன்னார், இது அதனால அவருக்கு ஒரு லாபம் இல்லை, நமக்கு எந்த பாவமும் வராத இருக்கணும், எந்த தோஷமும் வராத இருக்கணும், பிற்காலத்தில் நாம் எந்த சிரமமும் படாத இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இப்படி அவாவா பல பேர் பிதிர்காரியங்கள்லாம் விட்டுடுறா, ஏதோ இது அது இல்லை அது இல்லைன்னு ஷாக்கெல்லாம் சொல்லிட்டு விட்டுடுறா. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னால் அவள் பல கஷ்டங்களுக்கு இந்த குடும்பங்கள்லாம் அலாறுது. அவளுக்கு முதல்ல அந்த சந்ததிகள்லாம் சரியாக இருக்க மாட்டேங்கிறது, இவா சொன்னபடி எல்லாம் கல்யாணம் கார்த்தி எல்லாம் ஐயாவா ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறா, இல்லையா அப்படி ஆனாலும் ஏதானும் குழந்தைகள் பிறக்க மாட்டேங்கிறது, சந்ததி வளர மாட்டேங்கிறது, அப்படி வளர்ந்தாலும் அதுகளுக்கு ஏதோ வியாதி வெக்கியா இருக்கு, இப்படி என்னமோ பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு குளறுபடி, ஒரு நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத இருக்கு. நிறைய ஐஸ்வர்யம்னா இருக்கிறாப்புல இருக்கும், ஏதோ பெரிய பாக்கியசாலிகளுக்கு புண்ணியசாலிகளுக்கு தான் ஐஸ்வர்யம்லாம் இருக்கும் அப்படின்னு ஏதோ நம்ம முன்னால சொல்லியிருந்தோமோ என்னமோ. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் நிரம்பித்தான் இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத அவளுக்கு ஒரு சந்தோஷமா அதை அனுபவிக்க முடியாத என்னவோ ஒரு பெரிய குறை, மனசங்கடம், கிளேஷம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிதர்களோட சாபம் தான். பல பேர் சொல்லுவா, இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை கிடையாது, அவளே வேண்டான்னு விட்டா, நம்பிக்கை இருந்தால் கூட எனக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்லாம் நாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அப்பா அம்மாவே அவள் உயிரோடு இருக்கிறதே நம்மள்கிட்ட இருக்கிற பியத்தினாலே எதை வேணா சொல்லியிருக்கலாம். ஆனால் அதே அந்த ஜீவன் பேடுத்துன்னா, அந்த பிராணம் பேடுத்துன்னா அப்புறம் அந்த ஜீவனுக்கு அப்பாவும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அம்மாவும் இல்லை, பொண்ணும் இல்லை, இந்த உறவு எதுவும் கிடையாது. இப்போ இருக்கிறாப்லேயே அஜ்ஞானம் அந்த ஆத்மாக்கு ஆவிக்கு இருக்கும்னு இல்லை. அப்போ என்ன பண்ணும்னா, இது பண்ணித்துன்னா அதை திருப்திப்படுத்தினா அது வாழ்த்தும், இல்லைன்னா சாபந்தான் கொடுக்கும். இந்த பித்ருசாபம்னா வேற யாரோ அடுத்த வீட்டுக்காரெல்லாம் நம்மளை சபிக்கிறது இல்லையே, நம்ம மூதாதிரிகள் தானே நம்ம சபிக்கிறா. நம்மளோட அப்பா, நம்மளோட அம்மா, நம்மளோட தாத்தா, நம்மளோட பாட்டி இவாளோட தான் சபிச்சதா தானே நமக்கு ஜோதிஷ ரீதியிலே எங்கே போனாலும் சொல்றது. அப்படின்னா அவள் நம்மள்கிட்ட பிரியமா இருக்கவா தானே, அவள் தானே நம்மளை பெற்று வளர்த்தவா, அவையே நம்மளுக்கு சாபம் கொடுக்கணும். நம்ம பண்ணலைன்னா ஐயோ பாவம் இவனுக்கு சௌரியம் இல்லை அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்து விடலாமே, விடாத ஏன் சபிக்கிற அப்படின்னா இதுலேருந்து தெரியறது அவள் நம்மளோட உயிரோடு இருக்கிறதே நம்மளோட உறவும் அவள் நம்மள்கிட்ட காமிக்கிற பிரியமும் வேற. அதுக்கப்புறம் அந்த ஆவி பிரிஞ்சு போயிடுத்துன்னா அது எது அதோட ரியாக்ஷன் வேற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவா சொன்னா இவா சொன்னா அப்படிங்கிறதுக்காக எப்போ பிதிர்வாக்கியமோ இல்லை எதுவுமே எப்போ அப்படின்னு அவள் உயிரோடு இருக்கிறதே அவள் சொல்கிறத கேட்கறது தான் கேட்க முடியுமே வழிய அதுக்கப்புறம் இத்த பெண்ணு அத்தை பண்ணாதுன்னு அவள் சொல்கிறதுக்கு அவளுக்கும் ரைட்டு கிடையாது, அதை சொல்லணும்னா அதை கேட்கணுங்கிற நமக்கு சட்டமும் கிடையாது. அவள் நல்லது சொல்லியிருந்தா கேட்கலாம், எனக்கு அப்புறம் இந்த தர்மத்தை பண்ணுங்கோ, எனக்கு அப்புறம் இந்த கோயில் அபிஷேகம் பண்ணுங்கோ அதெல்லாம் சொன்னால் கேட்டுக்கலாம். அதை மட்டும் கேட்கலாமா அப்படின்னா அது கேட்கறதுனால நமக்கு ஏதோ நல்லதுதான் வரப்போகுது, நிச்சயமா தெரியும் இதனால புண்ணிய பலன் தான் வரப்போகுதுன்னு. வேற இந்த சாஸ்திர விரோதமா அவ ஏதானு சொன்னால்னா அதை நாம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் அதனால வர பாதகம் நம்மளை தான் பாதிக்க போறது, நம்ம சந்ததிகளை தான் பாதிக்க போறது. அதனால தான் பெரியவா ரொம்ப தீர்மானமா இருந்து இது கண்ணுக்கு தெரியாத நடக்கிறதுனால சூக்ஷ்மமா இருக்கிறதுனால இதனால தான் அது அதனால தான் இது நம்மளால லிங்க் பண்ணிக்க முடியல. ஆனா ஒரு ஜோதிஷ சாஸ்திரம் இது மாதிரி சில
விஷயங்கள்லாம் இருக்கிறதே எதுக்குன்னு, இப்படிலாம் நமக்கு ஒரு கோடி காமிக்கிறதுக்கு தான், எதுக்கு அதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்கு தான். அதை போலதான் இங்கேயும் என்ன பண்ண, அவருக்கு என்னதோ தெரியல, இத்தனைக்கு நல்ல வசதி உள்ளவர் தான், பெரிய கோடீஸ்வரர் தான், என்னமோ தெரியல தாயாருக்கு பண்ண வேண்டிய காரியங்களை அவர் பண்ணல. அது பெரியவாளுக்கு தாங்கல்ல. பெரியவா இப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்க இந்த பிதிர்காரியங்கள்லாம் பண்றதுக்கு பல இடங்கள்ல பல அமைப்புகள்லாம் வச்சிருக்கா. ஞானவாபி, பிரம்ம தீர்த்தம், இது மாதிரி பல இடங்கள்ல எல்லா இடத்துலயும் சௌரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. அதுவும் குறிப்பா நகரங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் பெரியவாதான். அந்த ஆவிகள்லாம் அப்படி சரியா காரியங்கள்லாம் நடக்காத இருக்கிறதெல்லாம் ஏதானும் ஆயிடுக்க போறது, அதனால உலகத்துக்கு பல கெடுதல்லாம் வரப்போறது, ஜனங்களுக்கு ஒரு சிரமம் வரப்போறதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சாந்தி அடையணும், அதுகளுக்கெல்லாம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணினா. அப்படி இந்த சின்னகாஞ்சிபுரத்தில் இருக்கிறது யாரோ ஒருத்தர் எப்படி தாயாருக்கு சரியா பண்ணலேன்ட்டு வந்தார். அவர் தங்கிட்ட வந்ததுனால கோபம் இருந்த இடத்தையே அலம்பி விட சொன்னா. அப்படின்னா பெரியவாளோட கோபம் எதுக்காக இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். அவ கோபம்னா இந்த கோபமே அனுகிரகமா இருக்கு பாருங்க. இந்த பெரியவாளோட கோபத்துக்கு பயந்துன்னு அவர் பண்ணினார்னா அவருக்கு அனுகிரகம் தானே அது. நாராயணன் ஒரு பக்தர், அவர் ஒரு பெரிய கம்பெனியில உத்தியோகமா இருந்தார், பெரியவா பக்தர். அவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருந்து அந்தரங்கமா பல பெரியவா சொன்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருந்தவர். அவர் பெரிய கம்பெனியில உத்தியோகமா இருக்கார். அவரோட பாஸ் அவர் என்ன பண்ணார், அவாத்துல அவர் தாயார் காலமாயிட்டா. இவர் முதல் நாள் இந்த காரியங்கள்லாம் முடிச்சார். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்டார். இந்த நாராயணனுக்கு ஷாக்கா இருந்தது. என்ன ஒரு பெத்தவாளுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் நம்மளால ஸ்பேர் பண்ண முடியலன்னா அப்புறம் நம்ம என்ன குழந்தைகள், என்ன நன்னி உள்ள நாம மனுஷா. இது வந்துட்டாரே, வந்ததுனால இது மாதிரிலாம் இந்த எச்சத்திட்டெல்லாம் கலக்கிறதுனால அவளுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கே ஒரு துர்பிக்ஷம் வந்துடும், ஒரு கெடுதல் வந்துடும். அதனால ஏதான ஆயிட போறதே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், அவருக்கு அட்வைஸ் பண்ணினார். அவரானா ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லையோ என்னமோ தெரியல, ஒன்றும் இதுக்கு சரியா வரல. அதுக்கப்புறம் இவர் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இவர் சில அட்வைஸ்லாம் சொல்றதை பண்ணார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இல்லை நீங்க இப்ப பண்ணிடுங்கோ, இப்போதான் பண்ண முடியும், இதுக்கு இந்த டயத்துல தான் பண்ணணும்னு இருக்கு, அந்தந்த காலத்துல காலம் தவறி நாம எதுவும் பண்ண முடியாது. அதனால இப்ப நீங்க இப்போ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பண்ணிடுங்கோ, உங்களுக்கோ வசதி இருக்கு பண்ணிடுங்கோ. இப்ப நம்பிக்கை இல்லாத நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒண்ணு என்ன அப்படின்னு, இன்னைக்கு வேணா உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத இருக்கு, காலம் மனுஷா இப்படியே தான் இருப்போம்னு சொல்ல முடியாது. என்னைக்கோ வயசாக நமக்கு அப்பப்போ ஏற்பட பழக்க வழக்கங்கள், சத்சங்கம், நம்மளோட பழகிற மனுஷாலோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு சத்சங்கம் கிடைச்சு நமக்கு இதெல்லாம் ஒரு ருச்சி வரலாம். அன்னைக்கு ருச்சி வந்ததுன்னாக்க அப்போ ஃபீல் பண்ணுவோம். நீங்க உங்களுக்கு இதுல நம்பிக்கை வர அன்னைக்கு இனிமே திருப்பி உங்க அம்மாவை கூட்டின்னு வர முடியாது, அப்புறம் உங்க அம்மா போக முடியாது, அவளுக்கு காரியம் பண்றதெல்லாம் நடக்காத காரியம், இனிமே திருப்பி அதை கொண்டு வர முடியாது. அன்னைக்கு வந்ததுன்னா அப்படி நம்பிக்கை வந்துடுத்துனா நீங்க இப்ப பண்ணாத விட்டதை நினைச்சே உங்களுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே ஒரு பெரிய தண்டனையா இருக்கும், மனசு வருத்தப்படும். அந்த தாபத்துக்கு இடம் கொடுக்கணும்னா பண்ணிடுங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கு அன்னைக்கு அப்படி அது மாதிரி பின்னால நான் மாற போறேங்கிறதுக்கு என்ன கேரண்டி, நான் மாறாத இப்படியே இருந்தா என்ன அப்படின்னு. அதுக்கு இவர் சொன்னார், சரி இப்படியே இருக்கல்னே வச்சுப்போம், நீங்க மாற போறதுல உங்களுக்கு ஆஸ்திக புத்தி வரலன்னு வச்சுப்போம். அப்படி இருந்தா கூட உங்க தாயாருக்கு இதை பண்றதுனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, ஒண்ணு வேணா வச்சுங்கோ, நம்மள பெத்த கடமைக்காக அவளுக்காக எத்தனையோ நாம செலவழிச்சிருக்கோம், என்னெல்லாமோ டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம், பணத்தை வேஸ்ட் செலவழிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிக்கோம். அதை மாதிரி இதுவும் அம்மாக்காக ஏதோ ஒரு தண்டு செலவு பண்ணோம்னு வச்சுக்கோளேன். இந்த வழியில எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பிற்காலத்துல பாதகம் வரப்போறது இல்லை, அந்த வழியில எடுத்துனாலும் பாதகம் வரப்போறது இல்லை. இப்படி ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒண்ணு வச்சுன்னு நீங்க பண்ணுங்க. பிற்காலத்துல நம்பிக்கை வந்தா அதுக்கு இப்ப ஆறுதலா இது நல்ல வேளை அன்னைக்கு அவர் சொன்னார், அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இருந்ததுன்னா நான் ஏதாவது பண்ணிருப்பேன், எனக்கு அன்னைக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்க தாபப்படாத வருத்தப்படாத அளவுக்கு இன்னைக்கு பண்ணிட்டேன்னா இது அன்னைக்கு உங்களை கை கொடுக்கும். அப்படி இல்லை நம்பிக்கையே வராது, நீங்க இப்படியே இருந்தேன்னாலும் இப்படி நீங்க மனசை சமாதானப்படுத்திக்கலாம். ஏதோ அம்மாக்காக இப்படி தொலைச்சோம் தண்டமா ஒன்றும் இது மாதிரி பண்ணி போனா போட்டும், எத்தனையோ 10ஓட பையன் ஒன்றும் நமக்கு எவ்வளோ நஷ்டப்படுறோம், அதுல இது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு அதையும் நீங்க சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல அவர் பண்ணிட்டு பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி நாராயணன் சொன்னது, அட்வைஸ் பண்ணினது பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. எதனால நாராயணன் சொல்வார், நமக்காவே இது மாதிரிலாம் தோணுமா என்ன,
ஏதோ பெரியவாளோட பழகி பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணி பெரியவாளோட மனோபாவத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டதுனால இப்படி யாரானும் ஏதானும் தப்பு வழியில இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதானும் பண்றதே நமக்கு சொல்லணும்னு தோன்றது. அது பெரியவா தான் உள்ளேந்து அந்தரியாமையா இருந்துன்னு ஏக்கி சொல்ல வைக்கிறா அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்படி நாம் அந்த அனுஷ்டானங்களை விட்டா பண்ண வேண்டிய டியூட்டியிலேருந்து கடமையிலேருந்து தவறதே பெரியவாளுக்கு கோபம் வரும். அந்த கோபமும் அனுகிரகம் தான் அப்படின்னு சொன்னோம். அந்த பெரியவா இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோபம் அப்படின்னாலே ஆச்சரியமா இருக்கும். ருத்ரனா என்ன பண்றா, தெய்வத்துக்குள்ள சொல்றா அவளோட கடமை அப்படின்னு சொல்ற அந்த கடமையை தவறினா கோபம் வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிராமணனை பத்தி சொல்றது வேதம் படிக்கிறதுதான் இவனோட கடமை. வேதாத்தியனம் பண்றது, வேதத்தை சம்ரட்சணம் பண்றது, அதுல சொன்ன டியூட்டிஸை பண்றதே யாகங்கள் பண்றதே இவனோட டியூட்டி. அதை விட்டுட்டு இவன் வேற எங்கேயானு திசை மாறி போடுறதே அப்ப என்ன பண்றான்னு அதெல்லாம் விவரிச்சுன்னு வர தெய்வத்தின் அப்ப சொல்றான், வேதம் படிக்கல இவன் அனுஷ்டானம் இல்லைன்னா இவன் எதுக்கு இனிமே திருப்பி பிராமணன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு இவன் வசத்தின்லாம் சொல்லிட்டு சொசைட்டியில கிளைம் பண்ணிட்டு இவன் பெருசா தாட் புட் பண்ணணும், எதிர்பார்க்கணும் எல்லாரும் நம்மளை மதிக்கல, எல்லாம் தப்பு தானே. நம்மளால ஒருத்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அப்புறம் நாம எதுக்கு தனியா இருக்கணும், அதுக்கு நமக்கு அப்புறம் என்ன பெருமை இருக்கு. இப்படி இருக்கிறவன ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அத்தியனம் பண்ணாத அனுஷ்டானம் பண்ணாத இருக்கிற பிராமண மற்றவாள்லாம் சேர்ந்துன்னு அழிக்கிறதுக்கு முன்னால நானே அழிச்சுடுறேன் அப்படிங்கிற பெரியவா. இதே வார்த்தை சேம் வார்த்தை பெரியவா யூஸ் பண்றா. அடுத்தவா அழிக்கிறதுக்கு முன் நானே அதை ஒழிச்சு கட்டிடுறேன், தீத்துடுறேன். ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு தன்னோட கடமையை செய்யாத எதுக்கு ஒருத்தர் இருக்கணும், எதுக்கு ஒரு கும்பல் இருக்கணும் அப்படி இல்லாம சொல்ற. அப்படின்னா இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, பெரிய கோபம், ருத்ராகாரமான கோபம். அது யாரா இருந்தாலும் சரி அவளோட கடமையை சரியா செய்யலைன்னா அது ஈஸ்வரனுக்கு கோபத்துக்கு ஆளாத்தான் ஆகணும். டியூட்டி நம்ம ஒரு ஆபீஸுக்கு போறோம் அப்படின்னா பல பேர் உத்தியோகத்துல இருக்கா, அவாளுக்குன்னு சொன்ன வேலையை அவாவா டான்னு ஒழுங்கா செய்யலைன்னா மேல இருக்க அதிகாரிக்கு கோபம் வரத்தான் வரும். எப்போ கோபம் வரும், நாம சரியா செய்யலைன்னு தான் கோபம் வரப்போறது. அதை போலதான் இங்கேயும் சமுதாயத்துல இருக்கிற மனுஷால அவளுக்கு சொன்ன டியூட்டியை, சாஸ்திரம் சொன்ன டியூட்டி நாம செய்யலைன்னா அது ஈஸ்வரனான அந்த குருநாதருக்கு கோபம் வரத்தான் வரும். அதே மாதிரி இன்னொன்னுக்கு ரொம்ப பெரியவா மனசு வருத்தப்பட்டு கோபப்பட்டிருக்கா. என்னன்னா பெரியவா அந்த ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணமாகல அப்படின்னு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. முன்னமே சொல்லியிருக்கோம், இந்த வரதட்சணை பிரச்சனைகளால சீரு சனத்தி அப்படின்லாம் இந்த பள்ளை வீட்டெல்லாம் பல விதமான கண்டிஷன்லாம் போட்டு இதை ஒரு பிசினஸ் ஆக்கி காசு பணத்துக்கு விவகாரமா ஆக்கினதுனால பல பேருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகாத இருந்து பெரியவாள்கிட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆல சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு 30 வயசு 25 வயசு இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பெரியவாளுக்கு ரொம்ப மனசு தாப்பப்பட்டிருக்கா. அதுல பெரியவா சொல்றா, குழந்தைகளுக்கு நம்ம தேசத்துல குழந்தைகளுக்கு பொன் குழந்தைகளுக்கெல்லாம் புள்ள குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளும் சரி கல்யாணம்னாலே வெக்கப்படுவா. உடனே இவாளுக்கு அவள்கிட்ட உன் கல்யாணம் அப்படின்னாலே வெக்கப்பட்டுன்னு போற காலமா இருந்தது. அது போய் இப்ப என்ன ஆயிடுத்துன்னு அவளே எனக்கு கல்யாணமால அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு எங்கிட்டயே பிரார்த்தனை பண்றாப்புல இருக்குன்னா எனக்கு மனசு ரொம்ப தாபமா இருக்கு. கல்யாணம்னா ஓடிண்டு வெக்கப்பட்டு ஓடுற குழந்தைகளா இருந்த காலத்துல ஒரு தேசத்துல கல்யாணம்னு அவளே இருக்கே, இதுக்கு இந்த வரதட்சணை எல்லாம் ஒரு காரணமாயிடுத்தே அப்படின்னு சொல்லி அதுக்கு கோபப்படுறா. அப்போ புள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றா, நீங்க இதெல்லாம் வாங்காத கல்யாணம் பண்ணாதான் பண்ணிப்பேன், நீங்களாம் சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றா. இது மாதிரி பெரியவாளுக்கும் எதுக்காகலாம் கோபம் வருது, அந்த கோபத்தினால எப்படி தர்மம் நினைச்சு நிற்கிறது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம்.